நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாரம் ஒரு வசந்தத்திற்காக வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், ஆசையை தூண்டும் மோசடி கம்பெனிகள் என்ற கட்டுரையுடன் உங்கள் நண்பன் தவப்புதல்வன் சசிகுமார். ஒரு பொருளுக்கு சந்தையில் மவுசு கூடினால் அதில் போலிகளும் கலப்படங்களும் பெருகிவிடும். நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த ஏமாற்று தந்திரம் வேலைவாய்ப்பு துறையையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக கம்ப்யூட்டர் தெரியுமா, வீட்டிலிருந்தபடியே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்று வரும் கவர்ச்சிகர விளம்பரங்கள் அந்த ரகம்தான். வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள பெண்கள் பலருக்கும் அந்த வாய்ப்பு அமைவதில்லை. கணவன், குழந்தைகள் என வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலையில் வீட்டிலிருந்தே வேலை என்னும் விஷயம் அவர்களின் ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இங்குதான் தொடங்குகிறது ஏமாற்றுக்காரர்களின் சதி வேலை. இப்படி ஆசைப்பட்டு பணத்தை இழந்தவர்கள் ஏராளம். தற்பொழுது ஆன்லைனில் ரெஸ்யூம் அப்லோட் செய்யும் வேலைக்காக விண்ணப்பிப்பது பெருகி வருகிறது. அப்படி அப்லோட் செய்யும் நபர்களைத்தான் ஏமாற்று பேர்வழிகள் முதலில் குறிவைக்கிறார்கள். வேலைக்காக காத்திருப்பவர்களிடம் சர்வே வேலை, ஃபார்ம் ஃபில்லிங் வேலை, டேட்டா என்ட்ரி வேலை என பல வேலைகள் அளிப்பதாக சொல்லி செல்போனிலேயே பணம் பறிக்க பார்ப்பார்கள். இப்படி செல்போனில் மட்டுமே பேசுபவர்களிடம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களை நம்பி பணத்தை டிரான்ஸ்பர் செய்யக்கூடாது. உண்மையில் எந்த ஒரு நேர்மையான நிறுவனமும் வேலைக்காக ஊழியரிடம் பணம் கேட்பதில்லை. பெரும்பாலும் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையை சொல்லித்தான் அதிக ஏமாற்று வேலைகள் நடக்கின்றன. இந்த வேலையை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ரூபாயை கமிஷனாக பெற்றுக்கொண்டு கம்பெனிட்டு மோசடி பெறுவதில் ஏராளம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நுணுக்கமான வேலை, அதற்கு தனி பயிற்சி தேவை. நம்மிடம் எந்த தகுதியையும் எதிர்பார்க்காமல் வேலை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயம் ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கும். அடுத்தது இமேஜ் டு போர்டு ஃபைல் கன்வர்ஷன் எனும் ஒரு பிரிண்ட் செய்யப்பட்ட மேட்டரை கொடுத்து அதை டைப் செய்ய சொல்வார்கள். இந்த வேலைக்காகவும் டெபாசிட் கொடுத்து ஏமாந்தவர்கள் அதிகம். பெரும்பாலும் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்ற மனநிலை இருப்பவர்கள் தான் அதிகமாக ஏமாற்றுக்காரர்கள் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும் என்று சொல்லி வலை வீசும்போது குறைந்த அளவே கல்வி கற்றவர்கள் வேலை ஆசையில் எளிதில் ஏமாந்து விடுகிறார்கள் என ஏமாற்று விஷயம் குறித்து சொன்ன முத்துக்குமரன் அதில் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை விஷயங்கள். வேலை கொடுப்பவர்கள் உண்மையானவர்களா, அந்த நிறுவனம் உண்மையான நிறுவனமா என்று தெரிந்து கொள்வது அவசியம். வேலை தருகிறேன் என்பவர்கள் செல்போன் மூலம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் நம்பாதீர்கள். நேரில், குறிப்பாக அவர்களின் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டும் என்று கேளுங்கள். இப்படி கேட்டாலே பாதி மோசடிக்காரர்கள் எஸ்கேப் ஆகிவிடுவார்கள். குறிப்பிட்ட நிறுவனத்தின் வெப்சைட் முகவரி கொடுக்கப்பட்டால் அந்த தளத்தின் சான்றையும் டொமைனையும் சரிபார்க்க வேண்டும். அந்த வெப்சைட்டுக்குள் போகும்போது ப்ரௌசர் அட்ரஸ் பாரில் பச்சை நிற பூட்டு இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வலைதளத்திலும் வங்கி கணக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பதிவிடக்கூடாது. முன்பணம் கேட்கும் நிறுவனங்கள் பெரும்பாலும் போலியாகத்தான் இருக்கும். எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.